பொதுவா திண்டுக்கல் மக்களோட மிக நீண்ட காலமா எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு 2 தொழிற்சாலைகள மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணு நிலக்கோட்டையில அதிகமாக பூ விளைச்சல், அனைத்து வகையான பூக்கள் விளையக்கூடிய நிலக்கோட்டையில ஒரு அதற்கு தகுந்த ஏற்றார் போல ஒரு பூ மார்க்கெட் அதற்கான மார்க்கெட் அமைச்சு, அதேபோல அங்கேயே ஒரு சென்ட் தொழிற்சாலை அமைக்கணுன்றது இந்த மக்களினுடைய மிக நீண்ட கால எதிர்பார்ப்பா இருக்குது. அவங்கெல்லாம் இப்போ வரைக்கும் வெளிநாடுகள் வரைக்கும் ஏற்றுமதி பண்ணக்கூடிய நிலைமை என்பதா இருக்குது. அங்கேயே ஒரு தொழிற்சாலை அமைக்கிற பட்சத்தில, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த மாவட்டத்தின் முக்கியமான ஒரு வேலை வாய்ப்புக்கான கோரிக்கையா அது இருக்குது. எனவே வரக்கூடிய இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்ல மத்திய அரசாங்கம் இந்த 2 தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டு இதையும் பரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறது தான் திண்டுக்கல் மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சில வளர்ச்சி திட்டங்கள், அதே போல் ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதில் குறிப்பான திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம திண்டுக்கல் சபரிமலை ரயில்வே திட்டம் ஏற்கனவே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே அதுக்கான அடிக்கல் உட்பட வத்தலகுண்டில் நடப்பட்டு கனவாப்பட்டி ஊராட்சிக்குள்ளே நடப்பட்டிருக்கு. திண்டுக்கல் எம்பி கூட ஆய்வு பண்ணிட்டு வந்தார். திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேனி நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே இது குறித்தும் பேசியிருக்கிறாங்க. எனவே உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பட்ஜெட்டில் இந்த திண்டுக்கல் சபரிமலை ரயில்வே திட்டம் கொண்டு வரப்பட்டால் இந்த தென் மாவட்டங்களை சுற்றி இருக்கக்கூடிய அல்லது வெளி மாநிலம் வரக்கூடிய சபரிமலைக்கு போகக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் எளிதாக போயிட்டு வர்றதுக்கு பயன்படும். அது கொண்டு வரதுக்கான நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசாங்கம் பண்ணால் நல்லது. ஒன்று இப்போ அறிவிக்க போகிற மத்திய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு ஸ்பெஷலாக ஏதாச்சும் சிறப்பான திட்டங்களை அறிவிக்கணும். ரெண்டாவது, இப்போ விவசாயிகளில் நிறைய நஷ்டம் ஏற்படுது. காட்டு மாடு, காட்டு பன்றி எல்லாம் நிறைய சேதப்படுத்துது. அதுக்கான உரிய இழப்பீடு உடனே வழங்கணும். காலதாமதம் பண்ணாமல் வழங்கணும். ரெண்டாவது, விவசாயிகளுக்குன்னு சொல்லி தனியான நிதி ஒதுக்கி, சிறப்பான நிதி ஒதுக்கி இந்த வர பட்ஜெட்டில் சிறப்பானதாக அறிவிக்கணும்னு விவசாய சார்பாக கேட்குறேன். இப்போ மத்திய பட்ஜெட் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆரம்பிக்கிறதுல அந்த ஜிஎஸ்டியை குறைச்சாக்க எங்களுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். வாழ்வாதாரங்கள் கொஞ்சம் பாதிக்குது. அதனால் ஜிஎஸ்டியை இப்போ இந்த எதிர்பார்க்குற அளவுக்கு மத்திய பட்ஜெட்டில் அந்த ஜிஎஸ்டியை குறைக்கணும். அப்போ எங்களுக்கு அந்த வியாபாரிகளுக்கு மற்றவங்களுக்கு பிள்ளைவட்டியை படிக்க வைக்கிறதுக்கு இவங்களுக்குலாம் கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். அதுங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஜிஎஸ்டியை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி சாலை வியாபாரிகளுக்கு ஏதாவது நலத்திட்ட உதவிகளை செஞ்சாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். வருகின்ற காலங்களில் எங்களுக்கு ஜிஎஸ்டியை குறைத்து எங்களுக்கு எளிமையான முறையில் பேங்க் போனால் லோன் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்வோம். நலவாரியம் பதிகிறதுக்கு எங்களுக்கு குறுகிய இதை கொடுக்கவும் கேட்டுக்கொள்கிறேன். அதிகமாக அதை கொண்டா இதை கொண்டான்னு எதுவும் சொல்லாமல், குறைந்தது ஜிஎஸ்டி வேண்டாம், இந்த ஜிஎஸ்டி பில்லை கொண்டாங்க, ஜிஎஸ்டி கட்டிட்டு வந்தால் தான் உங்களுக்கு நலவாரியம் பதியிருப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு இல்லாமல் எளிமையான முறையில் நலவாரியம் பதிகிறதுக்கு உண்டான ஏற்பாடை செய்து தாழ்மையுடன் கேட்டு ஒரு வாரத்துல இந்த மத்திய பட்ஜெட் அறிவிக்க போறாங்க. இன்னும் இந்த ஜவுளி வகை மற்றும் சிமெண்ட் இது போன்ற வகைகளை குறைச்சா சிறப்பாக இருக்கும். போன முறை ஜிஎஸ்டி இதெல்லாம் கம்மி பண்ணனால பொதுமக்களிடம் அனைத்து மக்களிடம் வரவேற்கத்தக்கதாக இருந்து இது சிறப்பாக இருந்தது. இந்த முறையும் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இந்த மத்திய பட்ஜெட்டை. அதனால சில பொருட்களை ஜிஎஸ்டி வரி குறைச்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும். சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் தொகையை மத்திய அரசு இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும். அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் முன்னேற்றத்தை நோக்கி போகணும். ஆல்ரெடி கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் உயர்த்தி கொடுத்தாங்கன்னா அவங்களோட பொருளாதார வாழ்க்கையும் சரி, வியாபார வாழ்க்கை கொஞ்சம் மேம்படும். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா பழனி நம்ம சுற்றுலாத்தலம் மற்றும் பழனி உங்களுக்கு சுற்றுலாத்தலமா இருக்குது. இதை கொஞ்சம் இனிமே அடிப்படை வசதிகள் கொஞ்சம் மேம்படுத்தி கொடுக்கணும். மத்திய அரசு 2026 பட்ஜெட்டு தாக்கல் பண்ண போகிறாங்க. இது கொஞ்சம் ரேட்டெல்லாம் கம்மி பண்ணி ஜிஎஸ்டி குறைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். காப்பர் ரேட்டு ஏறி போச்சு. எல்லாம் சுவிட்ச் ஐட்டமு, வயரிங் ஐட்டம்ஸு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக விற்குது. கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கஸ்டமர் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஏற்கனவே மத்திய அரசு ஜிஎஸ்டி வரிகள் போட்டு பல ஏழை எளிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. இந்த நிலையில் இப்போ 2026 பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இதில் விலையேற்றங்கள் ஏதாவது இருந்ததுன்னா பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவாங்க. குறிப்பாக மருத்துவம் சார்ந்த துறைகளுக்கு மத்திய அரசு மருந்துகளினுடைய விலையை
முன்பை விட இப்போ வந்து குறைக்கணுன்றத பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். மத்திய அரசு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் அளிக்கிற வகையில் வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யணும். அது அது மட்டும் இன்றி வந்து ரயில்வேனுடைய டிக்கெட்டினுடைய விலை உயர்த்தப்படுவதாக பரவலாக பேசப்படுகிறது. இது வந்து சாதாரண பாமர ஏழை எளிய மக்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்படுகிறது.